ஒரு பெரும் புலவர், எல்லாம் படித்தவர். ஒரு நாள் ஆற்றை கடக்க வேண்டி இருக்கிறது. அதிலே இருந்த ஒரு படகுக்காரனை கேட்டார், என்னை கொண்டு போய் மறுபக்கம் விடுகிறாயா, ஆட்கள் சேர வேண்டும் என்றான் அவன். மற்றவர்களோடெல்லாம் நான் சேர்ந்து வரமாட்டேன், என்னை தனியே கொண்டு போக வேண்டும், பணம் நான் கொடுக்கிறேன். அவருக்கு அவ்வளவு திமிர். சரி என்று படகிலே ஏற்றிக்கொண்டான். படகு போகிறது. இவர் இந்த படிச்சவனுக்கே சும்மா இருக்க முடியாது பாருங்க. அவன் என்ன செய்தார், இந்த படித்தவர் இந்த படகுக்காரனை பார்த்து கேட்டார், தம்பி நீ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார். படகுக்காரன் ஏன் ராமாயணம் படிக்க போகிறான்? இவருக்கு அவன் படித்திருக்கிறானா என்று அறிவதல்ல நோக்கம், தான் படித்ததை சொல்ல வேண்டும், அதுதான் நோக்கம். அப்போ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்ட உடனே அவன் சொன்னா, இல்ல சாமி நான் அது ஒன்னும் படிச்சதில்லை. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்ப இது சொன்னோன்னே இவர் சொன்னார், அட பாவி, ராமாயணம் படிக்கவில்லையா, வாழ்க்கையினுடைய காவாசியை நீ இழந்து விட்டாய். படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இவர் திருப்பி கேட்டார், நீ சிலப்பதிகாரம் படிச்சிருக்கிறாயா? ராமாயணமே படிக்கவில்லை, சிலப்பதிகாரம் எங்கே படிக்க போகிறேன்? சிலப்பதிகாரமும் படிக்கவில்லையா, வாழ்க்கையினுடைய அரைவாசி உனக்கு போயிட்டு. மூன்றாவதாக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கு பிறகு கேட்டார், மகாபாரதம் படித்திருக்கிறாயா? சாமி என்னை விட்டுரு சாமி, நான் ஒன்னும் படிக்கவில்லை. அட பாவி, மகாபாரதமும் படிக்கவில்லையா, அப்போ உனக்கு வாழ்க்கையினுடைய முக்காவாசி போயிட்டு என்றார். இப்ப நடு ஆற்றுக்குள்ளே படகு வந்து விட்டது. படகிலே திடீரென்று ஒரு ஓட்டை, தண்ணீர் குபு 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 என்று உள்ளே போகிறது. படகு நிரம்பி தாழ போகிற நிலையிலே படகுக்காரன் கேட்டான், சாமி நீ நீந்த படிச்சிருக்கிறாயா என்று கேட்டோனே, அடப்பாவி நான் அதை மட்டும் படிக்கல என்றோனே இவன் சொன்னானாம், நீ வாழ்க்கை முழுசா இழந்துட்ட சாமின்னுட்டு அவன் குதிச்சு போய்விட்டான். இதைத்தான் ஔவையார் சொன்னார், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இறைவன் ஒரு ஆற்றலை கொடுக்காமல் உலகத்திலே ஒருவரையும் அனுப்பவில்லை.